நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே. அவையின் மூதுரை கேட்ப இவ்வளோ நல்லார் சூழ்ந்த இந்த உலகத்தில் இந்த அழகான மாலை பொழுதில் எனக்கும் ஒரு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அறிவியல் கழகம் மற்றும் மேட்டுப்பாளையம் புத்தக திருவிழா அமைப்பாளர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அண்ட் இந்த இவ்வளோ அழகாக இந்த நிகழ்வை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருமே சொன்னாங்க போன வருஷம் விட இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. அது மனசுலேருந்து சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இது தெரியும், இன்றைக்கி ஒரு சனிக்கிழமை எப்படி இருக்க போகுது. அது ஆடி கிருத்திகை, கோகுலாஷ்டமி, கூலியோட செகண்ட் டே ஆஃப் ஈவினிங். எல்லாரும் இருக்க வேண்டிய இடத்துல உங்களோட காதுகளை கொடுத்துட்டு மேட்டுப்பாளையத்தை ஹைட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் இந்த அழகான மாலை பொழுதில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நம்மளோட காதுகளை கேட்டுகிட்டே இருந்தோம். ஏன் வாசிக்கணும், எதுக்கு வாசிக்கணும், அடுத்து நம்மளோட அழகான பேச்சாளர் தன்னோட சத்தமான வலிமையான வீரமான குரலில் ஏன் வாசிக்கணும்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் நான் ஒரு சின்ன விஷயத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். காதுகள் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்கூலில் படித்த ஒரு குரங்கு கதை, குரங்கு பொம்மை கதை நல்ல ஞாபகத்துக்கு இருக்குது. ஒரு டீச்சர் ஒரு டேபிள் மேலே 3 குரங்கு பொம்மையை கொடுக்குறாங்க. 3 மாணவர்கள் கையில் ஒரு சின்ன கம்பியை கொடுக்குறாங்க. இந்த காதுக்குள்ளே விடுறாமா அப்படின்னு சொல்லி 3 மாணவர்கள்கிட்ட கொடுக்குறாங்க. முதல் குழந்தையோட காதுக்குள்ளே விடுது, எதிர்த்து காதில் வருது. 2வது குழந்தை விட்ட கம்பி காதுக்குள்ளே நுழைஞ்சு வாய் வழியாக வருது. 3வது கம்பி உள்ளே போயிருக்கு. அப்படின்னா என்ன? முதல் காதில் வாங்கி இந்த காதில் விடுறது, அவர் இந்த காதலையே வாங்காமல் இருக்கிறது. 2வது காதில் வாங்கினது அப்படியே ஒப்பிக்கிறது. 3வது காதில் வாங்கி உள்ள அசிமுலேட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த 2 மணி நேரமாக நம்ம காதுகளை அசிமுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து இன்னொரு அரை மணி நேரமும் அதை கேட்க போகிறோம். ஆனால் எதுக்காக இந்த புத்தக கண்காட்சி, எதுக்காக இந்த இவ்வளோ பேரை அழைச்சி இவ்வளோ அழகாக நடத்தணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ரொம்ப அழகாக சொன்னாங்க. இன்ஃபேக்ட் திருநாவுக்கரசு சார் அதோட ஹிஸ்ட்ரியோடு ஆரம்பித்தார். நான் இங்கே சொல்கிறது ஒரு ஈஸி புரிதலுக்காக 4 வார்த்தைகளோட மீனிங்கை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எஜுகேஷன், நாலேஜ், இன்டெலிஜென்ஸ், விஸ்டம். எஜுகேஷன்னா கல்வி, நாலேஜ் அப்படின்னா கல்வி தரக்கூடிய அறிவு, கல்வி அறிவு. இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா அந்த கல்வி அறிவு சேர்ந்து தரக்கூடிய புத்திசாலித்தனம். அண்ட் விஸ்டம் அப்படிங்கிறது பகுத்தாராய்வது. கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதுக்கு என்ன பெரிய விஷயங்கள், 4 வார்த்தைகள் இங்கிலீஷில் வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு பாலைவனத்தில் தண்ணி இருக்காது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கல்வி, எஜுகேஷன். ஸோ பாலைவனத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் கழித்து ஒரு பாலைவன சோலை இருக்கும் அப்படிங்கிறது நாலேஜ். அந்த பாலைவனத்தில் ஒரு பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னதுன்னா ஒரு வாட்டர் பாட்டிலோடு போகணும் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம், இன்டெலிஜென்ஸ். ஆனால் அந்த பாலைவனத்தில் ஒரு 5வது கிலோமீட்டர்லேயே ஒரு தண்ணீர் பந்தல் இல்லை அப்படின்னு சொன்னதுன்னா ஒரு பழமுதிர் சோலை வைக்கக்கூடியது தான் விஸ்டம். இந்த விஸ்டத்தை கொடுக்கறதுக்கு தான், இந்த ஞானத்தை, இந்த பகுத்தாராய்ந்த விஷயங்களை கொடுக்கக்கூடதான். இன்ஃபேக்ட் கிருபா பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க, வாட்ஸ்அப்பில் என்னென்னமோ குப்பையெல்லாம் வருது, அதையெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸோ எஜுகேஷன், நாலேஜ், இன்டெலிஜென்ஸ் யார் வேணால் கொடுக்கலாம். ஆனால் விஸ்டம் அப்படிங்கிற பகுத்தாராய்வை டெஃபினட்டாக இவங்கள மாதிரி இந்த மேடையில் இருக்கக்கூடியவங்களால தான் வழங்க முடியும். அண்ட் ஹார்ட்டி வெல்கம் டு பர்வீன் சுல்தானா மேடம். ஸோ எதுக்கு வாசிக்கணும் அப்படின்னா, மேடம் கண்டிப்பாக நல்லா பேச போகிறாங்க, அதை நம்ம நல்லா கேட்க போகிறோம். ஆனால் ஒரு மகப்பேறு மருத்துவராக திருநாவுக்கரசு சார், ஒரு உளவியல் மருத்துவராக சிவபாலன் சார் ரொம்ப அழகான சில விஷயங்களை பகிர்ந்தாங்க. ஒரு மகப்பேறு மருத்துவராக நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அந்த வார்த்தை பேர் எபிஜெனெட்டிக்ஸ் தான். நம்ம எல்லாருக்கும் ஜெனட்டிக்ஸ் தெரியும், எல்லோரும் படிச்சுட்டு இருக்கவங்க தான். ஸோ ஒரு ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா என்ன? நம்மளோட மரபணுக்கள். ஸோ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் ஒரு கரு உருவாகுது. அந்த கருவுக்குள்ளே தான்
இந்த ஜெனட்டிக்ஸ் இருக்குது. நம்ம என்ன நிறத்தில் இருக்கோம், என்ன உயரத்தில் இருக்கோம், என்ன மாதிரி பேசுகிறோம், என்ன உணர்வுகளோடு இருக்கோம், நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் இந்த மரபணுக்கள் தான் காரணமாக இருக்குது. அப்போ அந்த எபிஜெனட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, எபி அப்படிங்கிறது வந்து வெளியிருந்து வரக்கூடிய விஷயங்கள் நம்மளோட ஜெனட்டிக்ஸை மாறுமா அப்படின்னா, இப்போ மருத்துவ உலகம் பெரிய ஆராய்ச்சியை மேற்கொண்டுட்டு இருக்கிறது வந்து இந்த எபிஜெனட்டிக்ஸில் தான். அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே சொன்னாங்க, நம்ம பயப்படக்கூடிய நோய்கள், சர்க்கரை நோய், ப்ரெஷர் இருக்குது, இருதய நோய், பெண்களுக்கு வரக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், தைராய்டு, இதுக்கு எல்லாமே காரணம் வந்து எபிஜெனட்டிக்ஸ். அதாவது ஜீனில் வரக்கூடிய மாற்றங்கள். என்னென்ன மாற்றங்கள்? நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நம்ம உறக்கம் இல்லாமல் இருக்கிறது, நம்மளோட நெகட்டிவ் உணர்வுகள் அண்ட் நம்மளை சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல் மாசு, இது எல்லாமே வந்து இந்த நோய்களை கொண்டு வரலாம். ஆனால் அதுக்கான தீர்வும் அதே எபிஜெனட்டிக்ஸில் இருக்குது அப்படின்னு தான் ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஆனால் இதே எபிஜெனட்டிக்ஸில் வந்து நம்ம பாசிட்டிவாக யோசிச்சு பார்க்கலாமா? இந்த எபிஜெனட்டிக்ஸை வந்து வாசிப்பை நோக்கி கொண்டு போனால் எவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு கருவுற்ற தாய் கர்ப்ப காலத்திலேயே வந்து படிக்க ஆரம்பித்தா எவ்வளோ அழகான விளைவுகள் வரும் அப்படிங்கிறது வந்து எபிஜெனட்டிக்ஸ் டே இன் டே அவுட் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கு. அதை மனசில் கொண்டு தான் வந்து இங்கே மேட்டுப்பாளையத்தில் வந்து சுபா ஹாஸ்பிட்டலும், காரமடையில் சவிதா ஹாஸ்பிட்டலும் கர்ப்ப காலத்தில் நூலகங்களை திறந்து வச்சு நீங்களும் வாசிக்க வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக எல்லாரையும் அழைச்சிட்ருக்கோம். இந்த எபிஜெனட்டிக்ஸை வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லார் கையிலையும் ஒரு செல்ஃபோன் இருக்குது, ஒரு லேப்டாப் இருக்குது. இந்த செல்ஃபோன் தான் நம்மளோட ஹியூமன் பாடி அப்படின்னு நினச்சிக்கோங்க. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்ற முடியாத ஒரு விஷயம் ஹார்ட்வேர். ஸோ நம்மளோட ஜீன்ஸ் வந்து மாற்ற முடியாது, ஆனால் நம்மளால் மாற்றக்கூடிய விஷயந்தான் இந்த எபிஜெனட்டிக்ஸ். நம்ம சுற்றி இருக்கிற அழகான விஷயம்தான் இந்த எபிஜெனட்டிக்ஸ். ஸோ நம்ம மனசு வச்சா வாசிப்பு அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்தை கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னதுன்னா, எபிஜெனட்டிக்ஸ் வந்து நோய்கள் மட்டும் இல்லை, நம்மளோட எதிர்காலத்துக்கான சந்ததியை வந்து வாசிப்பை நோக்கி ரொம்ப அழகாக கொண்டு போகலாம். எப்போவுமே நான் சொல்கிறது, வாசிக்கலாம் என்று அழைக்கின்றன புத்தகங்கள், வாசிக்கலாம் என்று அழைக்கின்றது இணையம். இது வந்து இதனோட சாய்ஸஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. சரி டாக்டர், நீங்கள் அப்படி என்ன இப்போ வாசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுன்னா, சமீபத்தில் வந்த பறந்து போ இயக்குனர் வந்து நிறைய தடவை வந்து சொன்னார், எ ஹியூமன் கைண்ட் அப்படின்னு. இந்த புத்தகத்தை வந்து எனக்கு பரிசாக தந்தது வந்து எனக்கு உடன்பிறவாத சகோதரரான என்னோட மேனேஜர் மணிகண்டன். எவ்வளோ அழகான புத்தகம் அப்படிங்கிறது வந்து படிக்க தெரிஞ்சது. ஒரே ஒரு சின்ன கருத்து மட்டும் இதில் சொல்லிடுறேன். ஒரு ப்ரொஃபஸர் வந்து, ஒரு மனவியல் ப்ரொஃபஸர் வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு கொஷின் கேட்குறாரு. இப்போ சமீபத்தில் ஒரு அகமதாபாத்தில் ஒரு பிளேன் கிராஷ் நடந்தது மாதிரியே இதுலேயும் வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு இன்சிடென்ட்ஸ். திடீர்னு ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஒரு 100 பேருக்கு மேலே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, நார்மலாக இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. இப்போ வந்து பிளேன் வந்து எமர்ஜென்சியாக லேண்ட் ஆகுது, சுற்றியும் புகை இருக்குது, எல்லோரும் அவசரமாக இறங்கணும். நீங்கள் வந்து இப்போ 2 பிளானட்டை யோசிங்க. பிளானட் ஏல நான் இறந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்ல, மூச்சு திணறல் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் முதல்ல வந்து வயசானவங்க, குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பிளானட் ஏ. என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தப்பிச்சு போகிற இடம் வந்து பிளானட் பி. ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப அழகாக கேட்குறாங்க, நாம் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறது பிளானட் ஏலையா பிளானட் பிலையா சொல்லுங்கள்? பிளானட் பி. எல்லாரும் பிளானட் பின்னு சொல்கிறோம். நிஜமா அவர் அதுக்கான பதிலும் சொல்கிறாரு. அது ரைட் விங் ஆனாலும் லெஃப்ட் விங் ஆனாலும் படித்தவங்களானாலும் படிக்காதவங்களானாலும் எல்லாரும் சொன்னது வந்து பிளானட் பி தான். ஆனால் நிஜமாக அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த போது நம்ம எல்லாரும் பிளானட் ஏல தான் இருந்திருக்கோம். அதாவது நம்ம நிஜமாக என்னவா இருக்கோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து எஜுகேஷன் இருக்குது, நாலேஜ் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அதை தாண்ட விஸ்டம் வந்து பிளானட் ஏல இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதுதான் வந்து நம்மளோட வாசிப்பு நம்மளை அழகாக கொண்டு போகுது. ஸோ இந்த புத்தகத்தை நிச்சயமாக வாசிங்க. வாய்ப்புக்கு நன்றி. மேடத்தோட உரையை கேட்கலாம். நன்றி.